Victory begins at Vidyalakshmi. Hi students, good morning to all. Last video la enna paathom? Concepts of theorems and definitions of applications of matrices paathom. அதுலயும் 2 by 2 க்கு எப்படி adjoint கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் வீடியோல உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? 3 by 3 க்கு adjoint கண்டுபிடிக்கிறது எப்படின்னு அடுத்த வீடியோல போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோவை இப்போ பார்க்கலாமா? அந்த வீடியோல நமக்கு ரெண்டாவது ரோமன் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ரெண்டாவது ரோமனாக இந்த 3 by 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. சரியா? இதுக்கு நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்? adjoint கண்டுபிடிக்க போறோம். adjoint of the matrix A கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாமா? வாங்க சப்ஜெக்ட்ல போலாம். See exercise 1.1 first question, find the adjoint of the following. Find the adjoint of the following. Second Roman, இது ஒரு 3 by 3 matrix. இது ஒரு 3 by 3. இந்த 3 by 3 matrix என்ன கண்டுபிடிக்க போறோம்? adjoint கண்டுபிடிக்க போறோம். சரியா? first 2 by 2 க்கு adjoint கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். லீடிங் டயகனல்ஸை நாம் என்ன செய்யணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஆஃப் டயகனலை சைன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இப்போ இந்த 3 by 3 அவ்வளோ சிம்பிளாக இருக்காது. இதுக்கு நாம் மேத்ஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஃபார்முலா மெத்தட்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. ஆனாலும் மேத்ஸ் ட்ரிக் மெத்தட் தான் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா நிறைய கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க. மைனஸ் ப்ளஸை மாற்றி எழுதி வச்சிடுறீங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வராது. மேத்ஸ் ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு மேத்ஸ் ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணி அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷின் எழுதிக்கலாம். லெட் கேபிட்டல் A is equal to 2 3 1 3 4 1 3 7 2. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கொஷின் பேப்பரில் கொஷினை பார்த்துட்டு அந்த மேட்ரிக்ஸை எடுக்கும்போது டக்குன்னு மாற்றி எழுதிடுறீங்க. இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸை விட்டுட்டு எழுதிடுறீங்க. சில சமயங்களில் கால்குலேஷனில் மாற்றி பண்ணிடுறீங்க, மல்டிப்ளிகேஷனில். அப்போது உங்களுக்கு என்ன வராதுன்னா இந்த மேட்ரிக்ஸுக்கான ஆன்சர் வராது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை எடுத்து எழுதும்போது கரெக்டாக அதில் இருக்க டேர்ம்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோமான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. எலமெண்ட்ஸை நீங்கள் மாற்றி எடுத்துட்டிங்கன்னா அல்லது சைன் ப்ளஸ் மைனஸை மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்ததுக்கான மேட்ரிக்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வராது. சரியா? எப்போவுமே தெளிவாக என்ன செய்யணும்? கொடுத்த கொஷினில் இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸு தெளிவாக எடுத்து எழுதிக்கணும். ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கிங்களான்னு பார்த்துக்கோங்க. சரி, எடுத்துக்கிட்டோம் சார். இப்போ எங்களுக்கு மேட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. 2 3 1 ஃபர்ஸ்ட் ரோ, 3 4 1 செகண்ட் ரோ, 3 7 2 தேர்ட் ரோ இருக்குது. இதில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக் மெத்தடை பயன்படுத்தலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஃபார்முலா மெத்தடில் பயன்படுத்தினீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிக் மெத்தட் என்ன செய்யணும்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அட்ஜாயிண்ட் எழுதிக்கலாம். நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அட்ஜாயிண்ட். ஸோ அட்ஜாயிண்ட் A is equal to, அட்ஜாயிண்ட் ஏவும் ஒரு மேட்ரிக்ஸ் தான்ப்பா. சரியா? அட்ஜாயிண்ட் ஏவும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். அதுவும் 3 by 3ல் தான் வரும். இப்போ கொடுத்த மேட்ரிக்ஸை இங்கே நான் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துருக்கேன் பாருங்கள். 2 3 1 3 4 1 3 7 2. இது ட்ரிக் மெத்தடுக்காக, அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக் மெத்தடுக்காக கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவை நான் திரும்பவும் 4th ரோவாக எழுத போகிறேன். 2 3 1. அடுத்து செகண்ட் ரோவை 5th ரோவாக எழுத போகிறேன். 3 4 1. சரிங்க சார். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த C1, அதாவது காலம் 1, இது காலம் 2. இந்த காலம் 1 நீங்கள் என்னென்னு எழுதுக்கணும்னா C4 எடுத்துக்கணும். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 2 3 3 2 3. ஸோ C1 என்ன எடுத்துக்கிருக்கோம்? C4 எடுத்துக்கிட்டோம். அடுத்து C2வை C5 எடுத்துக்கணும். காலம் 5 எடுத்துக்கணும். 3 4 7
3 4. நம்பரை எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட நீங்கள் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸில் தப்பாக தான் வரும், ஆன்சர் தப்பாக தான் போகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு ஃபார்மேட்டில் இதை எழுதிட்டோமா? இப்போ என்ன செய்யணும்னா இந்த ரோ 1ஐயும் காலம் 1ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. இது நமக்கு வேண்டாம். நம்ம கண்டுபிடிக்க போகிற அட்ஜாயிண்ட் ஏவுக்கு இந்த C1 R1 வேண்டாம், ரோ 1 காலம் 1 வேண்டாம். சரி, அடுத்து என்ன சார் செய்யட்டும் அப்படின்னா, இங்கே ரிமைனிங் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு 2/2 இருக்குது பாருங்கள். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நாம் என்ன எழுத போகிறோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக அட்ஜாயிண்டில் எழுத போகிறோம். See here, இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. 4 into 2 8 8 minus 7. இந்த 2/2 நீங்கள் ஃபஸ்ட்டு A11 பிளேஸில் எழுதணும். அடுத்த 2/2க்கு எங்கே சார் போகணும்? இது A12 அடுத்து இருக்குது பாருங்கள். இதை வந்து A12க்கு எழுதணும். இது அடுத்து இருக்குது பாருங்கள் 2. இதை என்ன செய்யணும்? A12க்கு எழுதணும். அடுத்து என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, அடுத்த ஒரு டேர்ம் இருக்குது பாருங்கள், அடுத்த 2 டேர்மு இதை நீங்கள் A13க்கு எடுக்கணும். A13க்கு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறத என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் A11க்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 2/2 3 கலர் போட்டு உங்களுக்கு வித்தியாசம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் தான் 4 into 2 8, 7 into 1 7. அது எப்படி எழுதணும்? 8 minus 7. இது A11. அடுத்து என்னப்பா? 7 minus 6. 7 minus 6 அது எந்த பிளேஸில் போடணும் நீங்கள்? A12 7 minus 6. அடுத்த டேர்ம் எதுப்பா? கீழே, அது கீழே இருக்க 2/2. எது? 3 minus 4. 3 minus 4. இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? A11 ஆன்சர், A12 and A13 கிடச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த பேர் எடுக்கிறோம். 1 3 2 3 1 3 2 3. இது எந்த இடத்துல எழுதணும்? A21. எந்த பிளேஸில் எழுதணும்? A21. A21ஓட பிளேஸில் கவனிங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் நான். அப்போ 1 into 3 3 மைனஸ் என்ன பாருங்க 6. 3 minus 6. அடுத்த பேர் வந்து 2 into 2 4. 2 into 2 4 and then 1 into 3 3. 4 minus 3. 4 minus 3. அடுத்து என்ன பாருங்க 1 into 3 3. 1 into 2 2. அடுத்து என்ன எழுதுறோம்? A23 பிளேஸ். A23 பிளேஸில் 3 minus 2. 3 minus 2. இப்போ நமக்கு 2 ரோ கம்ப்ளீட்டாக எழுதிட்டோம். இதே மாதிரி 3வது ரோ பேலன்ஸ் இன்னும் இருக்குது. 3வது ரோவை கண்டுபிடிக்கிறோம். A31 என்ன? 7 3s are 21 and then 3 4s are 12 minus 12. நெக்ஸ்ட் என்ன எழுதுறோம்? 9 minus 14. 9 minus 14. அடுத்து என்ன எழுதுறோம்? 8 minus 9. 8 minus 9. இப்போ நம்ம பாக்ஸை ஃபில் பண்ணிட்டோம். சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான என்ன கிடச்சிரும்? அட்ஜாயிண்ட் A கிடச்சிரும். சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் சார். 8 minus 7 எவ்வளவு? 1. அடுத்து 7 minus 6 எவ்வளவு? 1. 3 minus 4 எவ்வளவு? -1. and then 3 minus 6 எவ்வளவு? -3. 4 minus 3 எவ்வளவு? 1. and then 3 minus 2 எவ்வளவு? 1. 21 minus 12. 21 minus 12. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 9. 9 minus 14. மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. -5. and then 8 minus 9. -1. கிடைச்சிருக்கா? இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் A. இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் A. சரியா? இதே இது நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் சைன்டு மைனரை கண்டுபிடிக்கணும். இந்த சைனை சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க? மல்டிப்ளை பண்ண மறந்துடுறீங்க.
சில சமயம் மைனஸ் ஆஃப் மைனஸ்னு எழுத வேண்டிய இடத்துல வெறும் -3ன்னு எழுதிடுறீங்க. அப்போ உங்களுக்கு நம்பரில் இங்கே வரக்கூடிய ஆன்சர்ஸ் கால்குலேஷனில் பூரா தப்பு வந்துடும். கால்குலேஷனில் தப்பு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரும் தப்பு. அதே நேரத்துக்கு ஃபார்முலா மெத்தடில் சைன்டு மைனருக்கு டிரான்ஸ்போஸ் வேறு எடுக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டிரான்ஸ்போஸே மறந்துடுவான். கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்கும். ஆனால் ட்ரிக் மெத்தடில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் சைன்டு மைனராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, டிரான்ஸ்போஸ் எடுத்து காட்டணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அட்ஜாயிண்ட் கிடைச்சிடும். 5 மார்க் கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருந்தால் நீங்கள் ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக ஃபர்தராக அடுத்தடுத்த ஸ்டெப்போட மல்டிப்ளை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், அவங்க கேட்குறதுக்கெலாம் ஆன்சர் பண்ணலாம். புரிஞ்சதா கண்ணா? புரிஞ்சதா? ஸோ ஒரு 3/3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அட்ஜாயிண்ட் ஏல செகண்ட் ரோமன், எந்த ஒரு டவுட் இல்லையே? ஓகே, குட். சி, இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுலேயே இது தேர்ட் கொஷின். இந்த கொஷினுக்கும் அதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? செகண்ட் ரோமனில் இருந்த கொஷினுக்கும் தேர்ட் ரோமனில் இருந்த கொஷினுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கும் அட்ஜாயிண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, ஆனால் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்கேலார் இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு, 1/3ன்ற ஒரு ஃப்ராக்ஷன். அதை நம்ம எனி ஸ்கேலார்னு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? எனி ஸ்கேலார்னு எடுத்துக்கலாம். சரி, இப்படி இருக்கிற நம்பருக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்கா? ஃபார்முலா இருக்கு. சரியா? ஃபார்முலா என்ன இருக்கு? அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு lambda power n-1 into adjoint A. சார் வாயிலே சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியல சார், நீங்கள் எழுதி காட்டிடுங்க சார் அப்படின்றீங்களா? சரி, நான் எழுதி காட்டுறேன், கவனிக்கிறீங்களா? சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறேன். லெட் A is equal to 1/3. அவங்க ஏன்னு எடுத்துக்கிற சொல்லலை. அவங்க சொல்லலைனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? கொடுத்த மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்னப்பா இருக்கு? 2 2 1 -2 1 2 and then 1 -2 2. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் எங்கேயுமே மைனஸ் ப்ளஸ்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மைனஸ் ப்ளஸ் மாறினாலும் அவங்க கொடுத்ததுக்கு உண்டான ஆன்சர் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடணும்? கொடுத்த கொஷினை கரெக்டாக எடுத்து எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சின்ஸ் பை ஃபார்முலா அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ, ஏன்ற மேட்ரிக்ஸோட லாம்டான்னு ஒரு டேர்ம் மல்டிப்ளை ஆகிருக்கு. அதுக்கு நீங்கள் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம்னா என்ன ஃபார்முலா? லாம்டா பவர் n-1 இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போது அட்ஜாயிண்ட் ஏவை நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்கேலாருக்கு மட்டும் நீங்கள் பவர் என்ன எடுக்கணும்னா மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் என்ன இருந்ததோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க. மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருந்ததோ அது 3/3 நமக்கு தெரியும். அவங்க கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 3/3. இதுலேருந்து என்ன புரியுது? n is equal to 3. n is equal to 3. அப்போது இந்த சம்மில் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்மை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்? அட்ஜாயிண்ட் ஏவை நான் தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன் சார், ஸ்கேலாருக்கு தனியாக பவர் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தானே? எஸ், கரெக்ட். அதுதான் கரெக்ட். சரியா? லாஸ்ட்டாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லாம்டாவுக்கு பவரை தனியாக எடுத்துட்டு அட்ஜாயிண்ட்டை தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சராக கொடுக்க போகிறோம். இப்போது நேரடியாக அட்ஜாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அட்ஜாயிண்ட் என்ன சொல்லலாம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஷார்ட்கட் மெத்தடில் போயிருங்க, அதுதான் பெஸ்ட்டு, உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினை அப்படியே எடுத்துக்கணும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நீங்கள் லாம்டாவை எடுத்துடாதீங்க, லாம்டாவுக்கு தனி கால்குலேஷன் இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? மேட்ரிக்ஸை மட்டும் எடுத்துருக்கேன். என்ன எடுக்கிறேன்னு பாருங்கள். இங்கே 2
2, 1, minus 2, 1, 2. And then 1, minus 2, 2. அடுத்து என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரோவை மறுபடியும் எழுதுங்கன்னு சொன்னேன். அதாவது ரோ 1 மறுபடியும் ரோ 4 எழுதுங்க. 2, 2, 1. அடுத்து ரோ 2வை ரோ 5 எழுதுங்க. -2, 1, 2. அடுத்து என்ன செய்ய சொல்லிருக்கேன்? C1 C4 எழுதுங்க. C1 யாரு? 2 minus 2 1 2 minus 2. இது என்ன எழுதுறோம்? நாம C4 எழுத போறோம். 2 minus 2 1 2 minus 2. அடுத்து ரோ 2வை நாம என்ன செய்ய போறோம்? அடுத்து ரோ C5 C2 C5 எழுத போறோம். 2 1 minus 2 2 1. அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. இனி உள்ள இருக்கக்கூடிய கால்குலேஷன் மட்டும்தான் நமக்கு தேவை. சரியா? உள்ள இருக்க கால்குலேஷன் மட்டும்தான் தேவை. ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுக்கணும். சரியா? கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க கால்குலேஷன் தான் நமக்கு தேவையான கால்குலேஷன். இந்த ஃபர்ஸ்ட் 2 தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம A1 பயன்படுத்த போகிறோம். அடுத்து இருக்க ரெண்டு பேரை என்ன செய்யறோம்? 2/2க்கு A12க்கு எடுக்க போகிறோம். சரியா? இப்போ நேரடியாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அட்ஜாயிண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கு? 1 into 2 2. -2 into 2 -4. அதோட ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும் நாம கேல்குலேஷனில். அப்போ +4 2 +4 கிடைச்சிருக்கு. அடுத்து A12 என்ன? -2 and then -4 -2 -4. அடுத்து A13 4 -1 4 -1. அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு பேர் எடுக்கிறோம் நம்ம. அடுத்து நமக்கு பேர் தேவையானது இது A21 இது என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 2 + 4 2 + 4 2 + 4. அடுத்து என்னப்பா கிடைச்சிருக்கு நமக்கு? 4 - 1 4 - 1. அடுத்து என்ன கிடைக்குது? -2 - 4 -2 -4. இப்போ நமக்கு ரோ 2 கம்ப்ளீட்டாக கிடைச்சிருச்சு. சரியா? அடுத்து A31க்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டையும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 × 2 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1 தான். ஆனால் -1ன்னு போடணும் கால்குலேஷனில். சரியா? அனதர் பார்ட். ஸோ 4 - 1 4 - 1. அடுத்து A32 2 + 4 2 + 4 அடுத்து 2 + 4. இதுவும் 2 + 4 தான். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மைனஸால் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 + 4. சரியா? இப்போ நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் கிடச்சிருச்சு. இதை இன்னும் மினிமைஸ் பண்ணிட்டோம்னா அதான் ஃபைனல் ஆன்சர் நமக்கு அட்ஜாயிண்ட். சரியா? 2 + 4 6. அடுத்து -2 - 4 -6 4 - 1 3. செகண்ட் ரோ பார்க்கலாம். 2 + 4 6 4 - 1 3 -2 - 4 -6 4 - 1 3 and then 2 + 4 6 2 + 4 6. நமக்கு என்ன கிடைச்சிருக்குப்பா? அட்ஜாயிண்ட் A கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? அட்ஜாயிண்ட் A கிடைச்சிருச்சு. இப்போ இதோட நமக்கு ஸ்டாப் ஆகலை. அவங்க கேட்ட கேள்வி அட்ஜாயிண்ட் A இது முழுசாக கண்டுபிடிக்கணும். லாம்டா × Aவுக்கு கண்டுபிடிக்கணும். நாம் அட்ஜாயிண்ட் A மட்டும்தான் தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் இந்த லாம்டா பவர் n - 1 கண்டுபிடிக்கல. சரியா? அப்போ லாம்டா பவர் n - 1ஐயும் கண்டுபிடிச்சு இந்த அட்ஜாயிண்டோட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு தேவையான கால்குலேஷன் முடியும். லாம்டா பவர் n - 1
இதை தனியாக கண்டுபிடிக்கலாமா? லாம்டா என்ன? 1/3. n எவ்வளவு? 3. -1 போட்டேன். அப்போ என்ன வரும்? 1/3 whole square which is equal to 1/9 which is equal to 1/9. சரியா? சரி, இப்போ இதை என்ன செய்யணும்? இந்த லாம்டா பவர் n - 1ஐயும் ஏற்கனவே கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சரியா? therefore adjoint of lambda a is equal to, ஆல்ரெடி நம்ம இங்கே ஆன்சரில் வச்சுருக்கோம், இதோட ஃபார்முலா தான் இங்கே இருக்குது, 1/9 into ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்மகிட்ட இருக்கு see 6 - 6 3, 6 - 6 3, and then 6 3 - 6, 6 3 - 6, and then one more. நமக்கிட்ட என்ன இருக்கு? 3 6 6, 3 6 6. இதுதான் நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் ஏ. சரியா? இப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஏக்குள்ள காமனாக இருக்கக்கூடிய டேர்மை நாம் வெளியே எடுக்க முடிஞ்சால் எடுத்துடலாம். என்ன எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரோலேருந்து 3 எடுக்கலாம், செகண்ட் ரோலேருந்து ஒரு 3 எடுக்கலாம், தேர்ட் ரோலேருந்து ஒரு 3 எடுக்கலாம். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எலமெண்ட்டை எடுக்கிறீங்கன்னா எல்லா எலமெண்ட்லேயும் அது காமனாக எடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் எடுக்க முடியும். டைரெக்டாக ஒரு ரோலேருந்து எடுக்கக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகுதா? அது டிட்டர்மினண்ட்டில் தான் ஒரு ரோலேருந்து காமனாக எடுக்க முடியும். மேட்ரிக்ஸில் அப்படி எடுக்க முடியாது. மேட்ரிக்ஸில் நீங்கள் எடுக்கணும்னா உள்ளே இருக்கக்கூடிய 9 டேர்ம்லையும் நீங்கள் எடுக்கக்கூடிய எலமெண்ட் வந்து காமனாக இருக்கணும். எல்லாத்துலேயும் 3 காமனாக இருக்குது பாருங்கள். 6ல் 3 இருக்குது. -6 எப்படி போட்டுக்கலாம்? -2 × 3ன்னு போட்டுக்கலாம். இங்கே 3ஐ வந்து 3 × 1ன்னு வச்சுக்கலாம். அப்போது 1/9 into I am taking 3 out. ஒரு 3ஐ வந்து இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே வந்து காமனாக எடுத்துட்டேன். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 -2 1. அடுத்து இங்கே என்ன? ஒரு செகண்ட் ரோ 2 1 -2. தேர்ட் ரோ என்ன ஆகுது? 1 2 2. இப்போ சார் இந்த 9க்கும் 3க்கும் கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாமே, மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போது 3 3s are 9. பேலன்ஸ் என்ன வருது? 1/3 into 2 -2 1 2 1 -2 1 2 2. இதுதான் நமக்கு தேவையான adjoint of lambda a ஓட ஆன்சர். adjoint of lambda a ஓட ஆன்சர். புரிஞ்சதா கண்ணா? புரிஞ்சதா? இன்னொரு தடவை சொல்லணுமா வேணாமா? ஓகே. ஸோ லாம்டா வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த லாம்டாவுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். லாம்டாவுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அதோட பவர் என்ன செய்யணும்? n - 1ன்னு போடணும். என்னன்றது அந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஆர்டர். என்னன்றது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டர். அது 2/2 ஆக இருந்தால் n = 2ன்னு எடுத்துக்கணும். 3/3 ஆக இருந்தால் n = 3ன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ஸோ மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன், கவனிங்க. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? 1/3 into 2 2 1 -2 1 2 1 -2 2. இதை அப்படியே நீங்கள் என்னென்னு எடுத்துக்கிறீங்க? given matrix let A is equal to எடுத்துக்கிறீங்க. இது ஒரு 3/3ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது என்னோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா adjoint of lambda a மாதிரி இருக்குது. adjoint of lambda a நம்ம இங்கே ஏன்னு சொல்லப்பட்டாலும் lambda into a மாடலில் தான் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? adjoint கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது லாம்டாவை தனியாக என்ன செய்யணும்? lambda power n - 1 into adjoint ஏன்னு எழுதிக்கிறோம். இதில் adjoint ஏவை நீங்கள் ஃபஸ்ட்டாக தனியாக கண்டுபிடிக்கிறீங்க. adjoint ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக் மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சைன் டு மைனர் கண்டுபிடிக்க வேண்டாம், அதை டிரான்ஸ்போஸாக மாற்ற வேண்டாம், டைரெக்டாகவே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தடுத்த கால்குலேஷனுக்கு பிரச்சனை வராது, மார்க்கை ஈஸியாக வாங்கிடலாம். சரியா?
ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேனா இல்லையா, நிறைய ட்ரிக்ஸ் அண்டு ஷார்ட்கட்லாம் சொல்லித்தரேன்டா, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம்னு சொல்லியிருக்கேனா, அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, இங்கே இருக்கிற டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ண உடனே நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிருச்சு. அடுத்து என்ன செய்யணும், இந்த அட்ஜாயிண்ட் ஏவை லாம்டா n-1 மல்டிப்ளை பண்ணணும். சரியா, அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். லாம்டா பவர் n-1 இஸ் ஈக்குவல் டு லாம்டாவோட வேல்யூ 1/3, என்னோட வேல்யூ 3 - 1. இது எப்படி சிம்பிளிஃபை ஆகுது, 1/9 ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன செய்கிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/9 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே காமனாக இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் எடுக்கிறோம், அது 3. 3 வெளியே எடுத்தா 2 - 2 1, 2 1 - 2 1 2 2 அப்படின்னு கிடைக்குது. இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3 இன்ட்டு ரிமைனிங் அட்ஜாயிண்ட். இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ. டவுட் எதுவும் இல்லையே? இனி இதே மாடலில் எந்த கேள்வி கேட்டாலும் போட்டுருவீங்களா இல்லையா? இந்த இடத்துல 1/3க்கு பதிலாக 1/6 கேட்டாலும் மாற்றி போடலாம். சரியா, இனி அடுத்த கிளாஸில் இதுக்கு அடுத்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் ஒன்றை பார்க்கலாம். இப்போது நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க, 2/2 அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க. செகண்ட் வீடியோவில் 3/3க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஒருவேளை லாம்டா வந்து ஏவோட மல்டிப்ளை பண்ணியிருந்தா அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்றது தான் இப்போ பார்த்து முடிச்சிருக்கீங்க. இதோட நமக்கு அட்ஜாயிண்ட்டை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிற டாபிக் முடிஞ்சிடும். அடுத்து வந்து இன்வெர்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்வெர்ஸுக்கும் நாம் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது மெயின் பார்ட்டு. அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம், இட் இஸ் கேரண்டீட். சரியா, சார் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஒரு தடவை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, போட்டு பார்த்துருங்க. சரியா, ஓகே, குட். See you next வீடியோவில் பார்க்கலாம்.